கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு. நான் உங்க பிகே. இது நம்ம பிகே பைட்ஸ். ரீசெண்டாக ப்ரூஸோட எக்ஸ் லவரான ஸ்டீவ் வாக்ஸோட வீடியோஸ் பார்க்கும்போது தான் நம்ம பிகே பைட்டிஸ்க்கு நான் கனடாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸ்டீவ் வாக்குக்கும் கனடாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஏன்னா ஸ்டீவ் வாக்கோட மம்மி டாடி அங்கே தானே லிவிங்ஸ்டன், அதாவது அங்கே தானே வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். அவரோட ஃபாதர் கனடாவில் ஒரு பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். நம்ம கனடாவில் போய் செட்டில் ஆயிருக்காங்கன்னா அங்கே ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு இல்லையா? அப்படி கனடாவில் என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த பிகே பைட்ஸ் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. இல்லைனா நீங்கள் எதையோ ஒன்று மிஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். கனடா உலகிலேயே இரண்டாவது பெரிய நிலப்பரப்பை கொண்ட ஒரு நாடு அப்படின்னே சொல்லலாம். இவ்வளோ பெரிய நாட்டில் வெறும் 3.76 கோடி பேர் மட்டும்தான் வசிக்கிறாங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா கனடாவில் 89% நிலப்பரப்பை கனடா மக்கள் யூஸ் பண்ணவே இல்லை. வெறும் 11% நிலப்பரப்பை மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. இந்த நிலப்பரப்புல 10% காடு தான். இந்த காடுகளில் நீங்க கிறிஸ்மஸ் ட்ரீயை நிறையவே பார்க்கலாம். அப்படி எவ்வளோ பெரிய நாடு தான் கனடா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 9.98 ஸ்கொயர் மில்லியன் கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. இங்க கனடாவில் சில பகுதியில் கார்களை எல்லாம் பார்க் பண்ணிட்டு டோர்ஸ் எல்லாம் ஓப்பன்ல வச்சுட்டு போவாங்களாம். ஏன்னா இங்க கரடிகள் ரொம்பவே அதிகம். அந்த கரடிகளை இவங்க போலார் கரடிகள் அப்படின்னு செல்லமா கூப்பிடுறாங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கரடிகள் உங்க வீட்டுக்குள்ள வரலாம், வீட்டுக்குள்ள வந்து திருடலாம். அது லீகல் தான். திருட்டு அடிக்கடி நடந்தாலோ இல்ல போலார் கரடிகளோட தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணாலோ தாராளமா நீங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். போலீஸ் அந்த கரடிகளை பிடிச்சிட்டு போய் ஜெயில போட்டுருவாங்க. நம்ப முடியல. ஆமாங்க, கனடால போலார் பியர் ஜெயில் அப்படின்னு சொல்லி கரடிகளுக்கு ஜெயில் கட்டி வச்சிருக்காங்க. கரடிகளுக்கு கூட ஜெயிலா? ரொம்ப ஸ்ட்ரிக்டான நாடா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா உண்மை இல்லை. ஏன்னா உலகிலேயே ரொம்ப கம்மியான ஜெயில கொண்ட நாடு அப்படின்னா அது கனடா மட்டும்தான். இவ்வளோ பெரிய நாட்டிலையும் இங்க வெறும் 198 ஜெயில் மட்டும்தான் இருக்கு. அந்த போலார் பியர் ஜெயிலையும் சேர்த்து தான். உலகத்திலேயே ரொம்ப சின்ன ஜெயிலும் கனடாக்குள்ள தான் இருக்கு. இது வெறும் 200 சதுர அடி மட்டும்தான். அண்ட் கனடா போலீஸும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. தப்பு பண்ணா எப்படி போலீஸ் தண்டனை கொடுக்குமோ அதே மாதிரி கனடா போலீஸ் நீங்க ஏதாவது நல்லது செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவ் டிக்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்கெட் கொடுப்பாங்க. ஸோ அடுத்த வாட்டி நீங்க ஏதாவது சின்னதா தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பாசிட்டிவ் டிக்கெட்டை காமிச்சு உங்க தண்டனைகளை குறைச்சிக்கலாம். அண்ட் கனடால சில பார்டர்ஸ்ல மிலிட்டரி ஃபோர்ஸஸே கிடையாது. போலீஸ் ஃபோர்ஸ் அண்ட் மிலிட்டரி ஃபோர்ஸ் இந்த மாதிரி லீகல் ஃபோர்ஸ் தவிர வேற யாருமே கனடாவில் ஆயுதங்கள் பயன்படுத்துறது இல்லை அண்ட் தயாரிக்கிறதும் இல்லை. இவ்வளோ அமைதியான நாட்டில் கூட அமெரிக்கா 2 முறை படையெடுத்து வந்திருக்கு, ஆனா ஜெயிச்சது இல்லை. அண்ட் கனடாவோட சட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கும். ஏன்னா கடந்த 2009 வருஷம் இங்க அப்பாலஜி ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க. அதாவது ஒரு குற்றவாளி கோர்ட்ல தன்னோட தவறை புரிஞ்சுக்கிட்டு மனமுருகி சாரி கேட்டான் அப்படின்னா அந்த தப்பை ஒத்துக்கிட்டதா அர்த்தம். ஆமாங்க, கனடாவில் எதுக்கு எடுத்தாலும் சாரி சொல்லுவாங்க. சின்ன குழந்தையிலிருந்து வயசான பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தப்பு செஞ்சாலும் சரி தப்பு செய்யலனாலும் சரி இல்ல ஆப்போசிட்ல இருக்கவங்க தான் தப்பு செஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் சரி இவங்க முதல்ல சாரி சொல்லிடுவாங்க. அப்புறம் இங்க ப்ராஸ்டிடியூஷன் லீகல் தான். அண்ட் கஞ்சா மாதிரியான சில இலைகளை இவங்க பயன்படுத்துறாங்க. அதை பயன்படுத்துறதையும் ரீசெண்டா லீகல் ஆக்கிட்டாங்க. இலைகள் அப்படின்னு சொன்னோன்னதான் ஞாபகம் வருது, இங்க கனடாவில் நீங்க ஏகப்பட்ட மேப்பிள் மரங்களை பார்க்கலாம். கனடாக்காரங்களுக்கு மேப்பிள் மரம் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அவங்க தேசிய கொடியில கூட மேப்பிள் இலைகளை நீங்க பார்க்கலாம். உலகிலேயே அதிக மேப்பிள் சிறப்பை பயன்படுத்துறவங்களும் இவங்க தான். உலகிலேயே அதிக மேப்பிள் சிறப்பை தயாரிக்கிறவங்களும் இவங்க தான். கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்க 70% ஆஃப் மேப்பிள் சிறப்பு வந்து கனடாவில் தயாரிக்கப்பட்டதா தான் இருக்கும். கனடாவில் கடையில் விற்கிற வாட்டர் பாட்டிலோட தண்ணியோட டேஸ்ட்டை விட வீட்டு பைப்பில் வர தண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்குமா. அண்ட் இவங்க மேக்ரோனி சீஸ் இதெல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிட்றாங்க. கனடா ரொம்பவே குளிரான ஒரு பிரதேசம். பனிக்காலங்களில் இங்க முட்டி அளவுக்கு பனி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க அதிகபட்சமா 1962 வருஷம் -63 டிகிரி பதிவாச்சாம் பிரெஞ்சர் கிரீக் அப்படின்னு சொல்ற இடத்துல. உலகிலேயே பெரிய ஹைவே இங்க தான் இருக்கு. அது கிட்டத்தட்ட 4860 மைல், அதாவது மொத்த ஆஸ்திரேலியாவோட சுற்றளவு. இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? கனடாவோட பெரிய பார்க்கோட சுற்றளவு எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அல்பேனியா, இஸ்ரேல் இந்த நாடுகளை விட பெருசு. அண்ட் கனடாவோட பெரிய பீச்சோட பேரு வசாகா பீச். அப்படின்னு சொன்னோடனே நமக்கு ஞாபகம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடற்கரையில காலார நடக்கிறது தான். அப்படி கனடா கடற்கரையில நீங்க காலார நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த கடற்கரையை சுத்தி வர கிட்டத்தட்ட உங்களுக்கு 4.5 வருஷம் ஆகும். நான் விளையாட்டுக்கு சொல்ல, இங்க கனடாவோட ஒரு சைடு பார்டர் ஃபுல்லாவே கடற்கரை தான். அதோட நீளம் மட்டும் கிட்டத்தட்ட 2,43,000 கிலோமீட்டர். கனடா
கனடாவோட தலைநகரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட பேரு ஒட்டாவா. இது பிரான்ஸோட கேபிட்டலை விட 15 மடங்கு பெருசு. அண்ட் ஒட்டாவாவை செல்லமா எல்லாருமே குளிர் தலைநகரம் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஒட்டாவாக்கு அப்புறம் கனடால பெரிய சிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது டொரண்டோ தான். இது அமெரிக்காவோட நியூயார்க் மாதிரி எப்பவுமே பிஸியா தான் இருக்கும். அண்ட் நியூயார்க் அப்படின்னு சொன்னோன்னதான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது, இங்க யார்க் அப்படின்னு ஒரு சிட்டி இருக்கு. அடுத்து கனடால ஃபேமஸான சிட்டி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்ட் பவுல் ஆல்பர்டா தான். பொதுவா எல்லா நாட்டிலையும் ஏரோப்ளேன் வந்து இறங்குறதுக்கு விமான தளங்கள் அமைப்பாங்க. ஆனா உலகத்திலேயே கனடால மட்டும்தான் UFO அப்படின்னு சொல்ற விமான தளங்களை அமைச்சிருக்காங்க. இந்த UFOக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஏலியன் வந்து இறங்குறதுக்காக இவங்க விமான தளங்கள் பண்ணியிருக்காங்க. கனடாவில் இங்கிலீஷ்க்கு அப்புறம் பிரெஞ்சு பேசுற மக்கள் ரொம்பவே அதிகம். அதுவும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மான்ட்ரியல் அப்படின்னு சொல்ற ஒரு நகரத்துல பாதிக்கும் மேலானவர்கள் பிரெஞ்சு தான் பேசுறாங்க. அதோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரான்ஸ்ல இருக்க பாரிஸ்ல எவ்வளோ மக்கள் பிரெஞ்சு பேசுறாங்களோ அதே அளவுக்கு கனடால மான்ட்ரியல்ல பிரெஞ்சு பேசுறாங்க. இங்க போலார் கரடிகளை போலவே வுட் பஃபலோ அப்படின்னு சொல்ற காட்டெருமைகளும் ரொம்பவே அதிகம். அந்த காட்டெருமைகளை பாதுகாக்கிறதுக்காக இவங்க வுட் பஃபலோ நேஷனல் பார்க் அப்படிங்கிற ஒரு பார்க்கை அமைச்சு கொடுத்திருக்காங்க. இது கிட்டத்தட்ட 44,807 ஸ்கொயர் கிலோமீட்டர். அதாவது டென்மார்க் சுவிட்சர்லாந்தை விட பெருசு. கனடா மக்கள் என்ன அவ்வளவு நல்லவங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நல்லவங்க தான். ஏன்னா இங்க மற்ற நாடுகளை விட இமிகிரேஷன் ப்ராசஸ் ரொம்ப சீக்கிரமாவே நடந்துரும். அதாவது உங்களுக்கு சீக்கிரமாவே குடியுரிமை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றேன். உலகிலேயே சந்தோஷமான மனிதர்கள் வாழும் நாடு அப்படிங்கிற பட்டியல்ல கனடா 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி அது 2வது இடத்துல இருந்தது குறிப்பிடத்தக்கது. அப்படி என்ன இவங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம ஊர்ல ஒரு லெட்டர் போடும்போது அட்ரஸ் தப்பா போட்டா கூட அந்த லெட்டர் நம்ம வீட்டுக்கே திரும்பி வந்துரும். ஆனா இங்க கனடாவில் இருக்க குழந்தைங்க சாண்டா கிளாஸுக்கு லெட்டர் எழுதுறாங்களாம். அதாவது கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு லெட்டர் எழுதுறாங்களாம். இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தைங்க எழுதுற ஒவ்வொரு லெட்டருக்கும் போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து கிறிஸ்மஸ் தாத்தா சார்பா இவங்க ரிப்ளைஸ் கொடுக்குறாங்க. நீங்களும் கனடா போனதுக்கு அப்புறம் கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு லெட்டர் எழுதணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா எழுதலாம். அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹோ 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 அப்படிங்கிறது மட்டும்தான். இந்த மாதிரி சத்தங்கள்லயும் சமிக்கைகள்லயும் இவங்க அட்ரஸ் மட்டும் வைக்கல, ஒரு ஊரே வச்சிருக்காங்க. அந்த ஊரோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சாண்ட் லூயிஸ் ஹா ஆச்சரியக்குறி ஹா ஆச்சரியக்குறி. இதுல ஹா ஹா அப்படிங்கிறது நம்ம சிரிக்கும் போது வர சத்தம் தான். அண்ட் ஆச்சரியக்குறியை நான் எதுக்கு குறிப்பா சொன்னேன் அப்படின்னா இந்த ஆச்சரியக்குறிக்காக இவங்க கின்னஸ் ரெக்கார்ட்ல கூட இடம் பிடிச்சிருக்காங்க. ஏன்னா உலகிலேயே அதிக குறியீடுகளை வச்சு பேர் வச்சிருக்க நகரம் அப்படின்னா அது சென்ட் லூயிஸ் ஹாஹா மட்டும்தான். இவங்க சந்தோஷத்தை அதிகப்படுத்துறதுக்காக இவங்க யூஸ் பண்ற கரன்சி காயின்ஸ்ல கூட இவங்க காமெடியை புகுத்த மறக்கல. ஆமாங்க, இவங்க காயின்ஸுக்கு கூட கார்ட்டூனோட பேரை தான் வச்சிருக்காங்க. அதாவது $1 லூனி, $2 டூனி. $2 காயினுக்கு ஏன் இவங்க டூனின்னு பேர் வச்சாங்கன்னா அது டூன்னு ஆரம்பிக்குதான். குசும்பு பிடிச்சவங்களா இருப்பாங்க போலயே கனடாக்காரங்க. கனடா வாழ் மக்கள் சந்தோஷத்துல மட்டும் ஃபோக்கஸா இல்ல, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற மனப்பான்மையில கூட ஃபோக்கஸ்டா தான் இருக்காங்க. ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா இவங்க யூஸ் பண்ற பெட்ரோ கரன்சி, அதாவது டிரான்ஸ்பரண்ட் கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கரன்சியில கூட இவங்க பிரெய்லி மார்க்க வச்சிருக்காங்க. அதாவது பார்வை தெரியாதவர்களுக்கான மொழியில இவங்க நோட்டை அச்சிடுறாங்க. அண்ட் அடுத்தவங்களோட எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுக்கறதுல கனடாக்காரங்க ஒரு தனி இடத்தையே பிடிச்சிருக்காங்க. ஆமாங்க, வேண்டுகோளின் அடிப்படையில் இவங்க யூனிவர்சிட்டி ஆஃப் விக்டோரியா அப்படிங்கிற ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில ஒரு கோர்ஸை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கோர்ஸ் எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா சூப்பர் ஹீரோவான பேட்மேனை பத்தி. பேட்மேன் அப்படின்னு சொன்னதான் ஞாபகம் வருது. உலகத்துக்கு எக்ஸ்மேனான லோகனை கொடுத்ததும் இவங்க தான். அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் சூப்பர் ஹீரோ அப்படின்னு நம்ம மனசில் நினைச்சிட்டு இருக்க சூப்பர்மேனை கொடுத்ததும் கனடியன்ஸ் தான். அண்ட் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சாண்டா கிளாஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் உருவாக்குனதும் இவங்க தான். அண்ட் அந்த சாண்டா கிளாஸ் அப்படிங்கிற கேரக்டருக்கு இவங்க 2012ஆம் ஆண்டு இமிகிரேஷன் கொடுத்திருக்காங்க, அதாவது குடியுரிமை கொடுத்திருக்காங்க. சாண்டா கிளாஸ் மாதிரி இந்த உலகத்துக்கு இன்னும் இவங்க நிறைய விஷயங்களை கொடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பீனட் பட்டரை கண்டுபிடிச்சது இவங்க தான், முட்டை வைக்கிற ட்ரேவை கண்டுபிடிச்சது இவங்க தான், அண்ட் கார்பேஜ் பேக், வாக்கி டாக்கி, பேகேஜ் டேக் இது எல்லாத்தையும் இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. அண்ட் கனடாவில் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகத்திலேயே ரொம்ப பெரிய தெரு கனடால மட்டும்தான் இருக்கு. இதோட நீளம் மட்டும் கிட்டத்தட்ட 1896 கிலோமீட்டர்ஸ். இந்த யங் ஸ்ட்ரீட்டை இவங்க கனடாவிலேயே ரொம்ப அமைதியான இடம் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம கனடாவில் டில்டோ அப்படின்னு ஒரு ஐலாண்ட் இருக்கு. இதுல வெறும் 1200 பேர் மட்டும் தான் வசிக்கிறாங்க. அண்ட் எல்லாரை விட நீங்க உயரமா குதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கனடால இருக்க ஹட்சன் பே அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க போகலாம். ஏன்னா உலகத்துல மற்ற இடங்களை விட இந்த ஹட்சன் பேல கிராவிட்டி ரொம்பவே கம்மி. கனடாவோட வளங்கள் அப்படின்னு கனடியன்ஸ் நினைக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நாட்டோட நீர்நிலைகளும் அந்த நாட்டோட மக்களும் தான். உலகிலேயே அதிக காலேஜ் டிகிரி படிச்ச மக்களோட எண்ணிக்கையில அதிகமா இருக்கிறது கனடியன்ஸ் தான். நீர்நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கிட்டத்தட்ட 3 மில்லியன் ஏரிகள் இருக்கிறதா சொல்றாங்க. அதாவது உலகத்தோட 20
30% குடிக்கும் நிலையில இருக்க தண்ணி கனடால இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த ஏரிகள்ல ஃபேமஸான ஏரி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒக்கனாகன் ஏரி தான். ஏன்னா இந்த ஏரியில ஓகோபோகோ அப்படிங்கிற ஒரு பழமையான உயிரினம் வாழ்ந்துட்டு வரதா சொல்லப்படுது. இந்த மாதிரியான உயிரினம் ஸ்காட்லாந்துல ஒரு ஏரியிலும் இருக்கிறதா சொல்லப்படுது. நான் முதல்ல சொன்ன மாதிரி உலகத்திலேயே அதிகமான டிகிரி ஹோல்டர்ஸ் கனடால இருக்கிறதுனாலயோ என்னமோ தெரியல, இவங்க எல்லா விஷயத்திலயுமே சிறந்து விளங்குறாங்க. குறிப்பா சொல்லணும்னா பொருளாதாரத்துல ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ல, அதாவது விண்வெளியை பத்தின ஆராய்ச்சியில இவங்க 3வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம யுரேனியம் மைனிங், சீசியம் மைனிங் அப்படின்னு சொல்லி மைனிங்லயும் இவங்க சிறந்து விளங்குறாங்க. அதாவது சுரங்க வேலைகள்லயும் இவங்க சிறந்து விளங்குறாங்க. அடுத்தபடியா கனடாவோட பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எண்ணெய் உற்பத்தியில சவுதி அரேபியா, வெனிஸ் மாதிரியான நாடுகள் மாதிரியே இவங்களும் சிறந்து விளங்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதோ போனஸ் பாயிண்ட். உலக புகழ் பெற்ற ஜஸ்டின் பீபர் கனடாவில் தான் பிறந்திருக்காரு. நல்லா இருந்துச்சுல? சோ இதே மாதிரியான ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டோட நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன். until then bye. நான் உங்க BK. இது நம்ம BK Bytes.